நான் நெசவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சேலைங்கிறது கண்ணுக்கு தான் தெரியும். ஆனா அது உருவாக்குறது 6 குடும்பம் 7 குடும்பம் சேர்ந்தா தான் சேலை உருவாக்க முடியும். ஒரு சேலை நெய்யருக்கு எப்படி இருந்தாலும் கரெக்டா நெச 1.5 நாள். ஒவ்வொரு வேலைப்பாட்டுக்கும் ஒவ்வொருத்தர் செய்யணும். அப்பதான் அந்த சேலையை உருவாகும். டிசைனுங்க செட் பண்றதுக்கு அதுக்குன்னு தனியா ஆளுங்க இருக்கிறாங்க. அதுல ட்ரேஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு ஒரு அட்டை, ஒரு அட்டைக்கு ஒரு உருவம், ஒரு விநாயகர்னா அந்த விநாயகர் உருவம் அடிச்சு கொடுப்பாங்க. ஜாயிண்ட் பண்றது கையில ஆளுக்கு தான் ஜாயின் பண்ண முடியும். அதுக்குன்னு தனியா ஒரு இடத்துக்கு நாங்க கொடுக்கணும். நூல் கடைக்காரர் கொடுப்பாங்க. அந்த நூலை கொண்டு போய் சுத்தி பாவோடணுங்க. பெரு நூலா இருக்குங்க. அதை பசை போட்டு அந்த இலையை முறுக்கேற்றணும். அதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கு. அப்படி இந்த தொழில் சேலை உருவாக்குங்கிறது கணக்கு பார்த்தா ஒரு 7 குடும்பமாவது வேலை செய்யணும். அப்பேற்பட்ட தொழில் இது ஒரு கூட்டு தொழில். சரி, நெய்யறதுங்கிறது ஒருத்தர் தான். ஆனா அது நெய்யறதுக்கு உண்டான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு இத்தனை வேலைப்பாடு இருக்குது. மனிதனுடைய உறுப்புகள் எல்லாமே செயல்படணும். கண்ணு, காது, ஒரு இதுல நாடா ஓடுற போது சத்தம் மாறிச்சுன்னு வைங்க, அது ஏதோ அடாசு வருது. அந்த மாதிரி எல்லாம் அது கண், காது, காலு, கை எல்லா உறுப்புக்குமே இது வேலை செய்யணும். கால் வைக்கிற மிஷினாடு பெடல் பண்ணணும் என்ற பேர் பன்னீர்செல்வம்.